வணக்கம் வணக்கம் மக்களை, அனைவருக்கும் வணக்கம். வங்கி கணக்கில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வங்கியில் அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 295 ரூபாய் பணம் பிடித்தம் எதற்கு நடைபெறுகிறது, என்ன இது நடைபெறுகிறது? ஏன்னா அனைவருக்குமே இந்த பணம் பிடிச்சிருப்பாங்க. பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ள கிளாரிஃபிகேஷன் தெரிய வரும். என்ன இதுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணணும், அதாவது 25 டேட்டு கொடுத்துருக்காங்களே, இதுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் விளக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்டது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பர மக்கள் அனைவருக்கும் புரியும் வகையில் தமிழ் உச்சரிப்போடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அமைந்திருக்கும். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய டாபிக்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்டில் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் வச்சுருக்கணும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்கணுமா இல்லை தேவையில்லையா, அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க. 2 இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா டாபிக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது இல்லாமல் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே உள்ளடக்கி நாங்கள் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறையா விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஒரு மொபைல் நம்பரில் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேங்க் வச்சுருக்காங்களா, அந்த 3 பேங்க்கும் ஒரே நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபோன்பே கூகுள் பே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3 அக்கௌண்ட்டுமே உங்களுடைய ஃபோன்பேயில் காட்டிடும். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. இனிமேலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது. மினிமம் 3 அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மொபைல் நம்பருக்கு மினிமம் எவ்வளோ அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறத அரசு தரப்புலேருந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் என்ன தனித்தனியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நம்பர் தனித்தனியாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே நம்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரே மெசேஜோ வரும். எதாக இருந்தாலும் பணம் எடுத்தால் பிடிச்சா அந்த ஒரு நம்பருக்கு வரும். நீங்கள் மெசேஜ் வரல அப்படின்னா மறுபடியும் போய் இப்போ ஈஸி பண்ணுவீங்க. அது 3 சிம்மாக இருந்தால் 3 சிம்முக்கும் பண்ணணும். அது ஒரே சிம்மாக இருந்தால் ஒரே டைம் ஈஸி பண்ணால் போதும். நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஈஸி பண்ணுற சிம்முக்கு இந்த மொபைல் நம்பர்லாம் பேங்க்கில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அதனால் ஒரே நம்பர் கொடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வர காலகட்டத்தில் சட்டத்திட்டங்கள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு மொபைல் நம்பருக்கு 3 பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பருக்கு 3 அக்கௌண்ட்டோடு நிறுத்திக்கணும். 4, 5 இப்படி போகக்கூடாது. 3 அக்கௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு 3 அக்கௌண்ட்டு தேவைப்படுது அதர் பேங்க்ஸில், அது இல்லாமல் வேறங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நம்பர் கொடுக்கக்கூடாது. வேறு ஒரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் இந்த ஆதாரும் இந்த பேன் கார்டும் லிங்க் பண்ணாமல் வச்சுருக்காங்களோ அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பேங்க் நாங்கள் லிங்க் அப்படின்னு அனுப்புங்க. அதாவது என்ன பேங்க்கு கீழே லிங்க் அப்படின்னு அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம், கைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆதாரையும் இந்த பேன் கார்டையும் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸிங் அடுத்தடுத்த செயல்முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் லிங்க் பண்ணாமையே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நான் அப்புறம் பண்ணிக்கலாம்
அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான டைம் அப் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இப்போயே நீங்கள் போய் உடனே நீங்கள் போய் உங்களுடைய ஆதாரையும் உங்களுடைய பேனையும் வந்து ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன். அது இல்லாமல் ஆதாரை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து செயல்படுத்த முடியும். ஓகேங்களா, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதாரில் மிக மிக முக்கியமானது, நீங்கள் லிங்க் பண்ணிட்டாலும் சரி லிங்க் பண்ணலைனாலும் சரி உங்களுடைய ஆதாரோடைய மொபைல் நம்பரு இப்போ கரண்ட்டில் இருக்கிற மாரி மாற்றிக்கிறது ரொம்ப 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 பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உடனடியாக போய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஆதாரை உடனடியாக உங்களுடைய மொபைல் நம்பர் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஆதார் பேங்க்கில் கொடுத்த நம்பர் ஆதார் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஏன்னா நிறையா பேர்த்துங்க இந்த பேங்க்கு கொடுத்துருக்குன்னா இந்த நம்பர் ஆதார் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்கும். அந்த குழப்பமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லை. நீங்கள் வந்து ஆதாருக்கு கொடுத்த மொபைல் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்த மொபைல் நம்பரையும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஆதாருக்கு கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை வராது, நோ இஷ்யூ அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் வேர்டு. ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதுக்கு மேலே வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கருத்துக்கள். இனி இது வரைக்கும் பார்த்தது நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஓரளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இனிமேல் பார்க்குறது எல்லாமே அந்த பணம் எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உள்நோக்கத்தோடு சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் வந்து எதுக்கு தான் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலராக பணம் எடுக்கிறீங்களா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து பிடிப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து பேங்க்கில் எடுக்கிறதா இருந்தால் நோ இஷ்யூ. நீங்கள் வந்து இந்த ஏடிஎம்மில் இதுமாரி சம்திங்கில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து பிடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ், நீங்கள் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து அலர்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருதா, இந்த அலர்ட் மெசேஜ் வருது அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக பிடிப்பாங்க. அதேமாரி நீங்கள் ஏடிஎம்மில் போய் ஏடிஎம் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு சார்ஜ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மெசேஜ் சார்ஜரும் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் ஃபோன்பேயில் ₹1 அனுப்புனா கூட உடனடியாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வரும். இப்படி வர சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பணம் வந்து ₹295 ₹300 வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான பேங்க்லையுமே பிடிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு பிடித்ததற்குண்டான மெசேஜ் வரும், ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிடித்ததற்குண்டான மெசேஜ் வராது. அந்த மெசேஜ் வராதிங்க எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. அது வந்து கட்டாயமாக எல்லா பேங்க்லேயுமே நடைபெறும். அதனால் நோ இஷ்யூ. கட்டாயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த இஷ்யூலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு இந்த மெசேஜ் எல்லாம் எனக்கு வந்து வேண்டாம், நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள பேமெண்ட்டை எடுக்க மாட்டாங்க. ஆனால் அது இந்த மெசேஜ் வர்றது நமக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒன்ஸ் அது வந்ததுக்கு பிறகு கூட நம்ம வந்து 1 by 1 வெரிஃபை பண்ணலாம். என்னென்ன அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கோம், யாருக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நாம்ளே வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெசேஜ் எல்லாம் வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த பேமெண்ட் வந்து பிடிப்பாங்க. அதாவது வந்து ₹295 ₹300 சொன்னோம்ல, அந்த பேமெண்ட் அதுக்கு தான் பிடிப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஆதார் இந்த இதெல்லாம் நான் வந்து சொன்னேன்ல, பேன் கார்டு இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன், நான் வந்து இது பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தாராளமாக போய் உடனடியாக நீங்கள் வந்து எல்லாம் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஓகேங்களா, இதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் பலவிதமான தகவல்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுறனும் ஓப்பனில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரும்.
தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தெளிவாக ஒரு கைடன்ஸ் கொடுத்த பிறகு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த பேங்க்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் பேனில் லிங்க் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள உடனுக்குடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.